ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேக் டெக் வேர்ல்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, லைக் ஆப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது, கோடிங் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மெயின் கண்டென்ட் தட் இஸ் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ, ஹச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ, எந்த இன்டர்வியூக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தாலும் இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பேசணும், எந்த ஆர்டரில் பேசணும்னு தெரியாது. அதனால் இந்த வீடியோஸில் ப்ரொஃபஷ்னல் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஆர்டரில் சொன்னீங்கனாலே கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம் இன்டர்வியூஸ். ஸோ அண்ட் தென் இன்டர்வியூ மைண்ட் செட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட் இஸ் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன்னா லைக் ரெஸ்யூமில் இருக்கிறது எல்லாம் ரீட் பண்ணுறது கிடையாது. இன்டர்வியூவில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு சான்ஸ் தான் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஒரு இன்டர்வியூவர் உங்களை பற்றி ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிற மொமெண்ட் இது. அதனால் அது ரொம்ப முக்கியம். லைக் இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஏன் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்காங்க அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா, டவுட்டே இல்லாமல் உங்களை பற்றி நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களா அப்படின்றத எவால்வேட் பண்ணுறது தான். ஸோ அவங்க நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும் போது கண்டிப்பாக நீங்கள் அது எவ்வளோ போல்டாக சொல்கிறீங்க, ஆக்டிவாக சொல்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதனால செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னா லைக் உங்கள் பேக்ரவுண்ட், உங்கள் எஜுகேஷன், உங்கள் ஸ்கில்ஸ், உங்கள் கோல்ஸ் இவ்வளோ தான் கன்சைஸாக சொல்லணும். இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம லைக் 5 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் மோஸ்ட் லைக் 60 to 90 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளேயே நீங்கள் ப்ரீஃப் அண்ட் ஃபோக்கஸ்டாக அதுக்குள்ளேயே உங்களோட கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம பேசணும். ஓகேவா? மேக்ஸிமம் 1.5 மினிட் எடுத்துக்கலாம். ஆனால் 60 to 90 செகண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் தென் ஷார்ட்டாக கிளியராக நம்ம கான்ஃபிடென்ஸாக பேசணும். எப்போதுமே இங்கிலீஷ் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸ்லோவாக பேசுங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், ஐ கான்டாக்ட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். நேச்சுரலாக பேசுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகும். அண்ட் தென் பி ஜென்யூன். மெமரைஸ் பண்ணிவிட்டு ரோபோட் மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம கண்டென்ட்டை மீனிங் புரிஞ்சு பேசணும். உங்களை பற்றி நீங்களே நல்லா புரிஞ்சு அழகாக ஸ்டைலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்டர்வியூவர் இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ லைக் சில பேர் மெமரி பண்ணிட்டு அப்படியே ஃப்ளோவாக விறுவிறுன்னு பேசி முடிச்சிருவாங்க. அப்படிலாம் பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் லைக் ஜென்யூனாக ஃப்ளோவாக பேசுங்க. அவங்க நீங்கள் பேசுகிற ஸ்டைலே லைக் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ராங் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். நிறைய பேருக்கு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன ஆர்டரில் பேசணும் அப்படின்னு தெரியாது. ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா, லைக் ஃபஸ்ட் ஒன், ஹூ ஆர் யூ? ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ, ஐ எம் ஃப்ரம் மதுரை. அந்த மாதிரி சிம்பிளாக சொன்னால் போதும். அண்ட் தென் செகண்ட், வாட் டிட் யூ ஸ்டடி? லைக் என்ன படித்தீங்க? எஜுகேஷன், டிகிரி, டிபார்ட்மெண்ட், காலேஜ். இதையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்க வர்றவங்க அவங்க ரெஸ்யூம் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க ரெஸ்யூமில் நீங்கள் ஆல்ரெடி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கீழே எல்லாமே போட்டிருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் 12th இங்கே படித்தேன், 11th இங்கே படித்தேன் அப்படின்னு சொல்லாமல் லைக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட டிகிரி, டிபார்ட்மெண்ட், காலேஜை சொல்லி முடிக்கணும். ஸ்டெப் 3 வாட் ஹேவ் யூ டன்? இங்கே என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட், அச்சீவ்மெண்ட்ஸ், இன்டர்ன்ஷிப் அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். எப்போதுமே செல்ஃப் இன்ட்ரோவில் ரொம்ப டீட்டெயிலெலாம் சொல்லக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அவங்க ரெஸ்யூம் பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. வாட் ஆர் யுவர் கோல்ஸ்? லைக் இங்கே ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, க்ரீட்டிங்ஸ். ஸோ ஆல்வேஸ் ப்ரொஃபஷ்னல் க்ரீட்டிங் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, குட் மார்னிங் சார் ஆர் மேடம், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ, ஐ எம் ஃப்ரம் கோவில்பட்டி, ஆர் ஐ எம் ஃப்ரம் மதுரை, சென்னை. இந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் எடுத்தோடனே மை செல்ஃப் ஜெய், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் மதுரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக மை நேம் இஸ் ஜெய்,
ஜெயஸ்ரீ ஐ எம் ஃப்ரம் மதுரை, இந்த மாதிரி நீங்கள் சொன்னாலே போதும். ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து சில ஸ்ட்ரென்த்ஸும் வந்து மென்ஷன் பண்ணலாம். லைக் குயிக் லேர்னர், செல்ஃப் மோட்டிவேட்டட், அடாப்டபிள், டீம் பிளேயர் அப்படின்னு. ஆனால் ஃபேக்காக சொல்லக்கூடாது. இன்டர்வியூவில் வந்து எக்ஸாம்பிள் கேட்டால் உங்களுக்கு வந்து சொல்லணும். இப்போ உங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட்னா எப்படி, எந்த மாதிரி, உங்கள் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எக்ஸாம்பிள் அப்படி கேட்கலாம். அடாப்டபிள்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உங்களை அடாப்டபிள், அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே க்ரீட்டிங்ஸ் வந்து நீங்கள் குட் மார்னிங் சார் ஆர் மேடம், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ ஆர் ராகுல் எனி திங் அண்ட் தென் ஐ எம் ஃப்ரம் மதுரை, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் லைக் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பற்றி பேசணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் டிகிரி ஆர் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிஎஸ்சி மீன்ஸ் சிஎஸ்சி, உங்கள் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஒய் திஸ் கோர்ஸ், இன்டர்வியூவர் கேட்கலாம் ஒய் டிட் யூ சூஸ் திஸ் கோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். லைக் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ சூஸ் திஸ் கோர்ஸ் பிகாஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இப்போது சிஎஸ்சி ஏன் எடுத்தீங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா லைக் ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க சிஎஸ்சி ஐடி அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சிஎஸ்சினா எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம். நான் வந்து ஸ்கூலிங்கில் படிக்கும்போது சிஎஸ்சி வந்து டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தேன். ஸோ அப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிடுச்சு சிஎஸ்சி பற்றி, எனக்கு அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இன்னும் மோர் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஏஐடிஎஸ்னால் இப்போ ஏஐ வந்து லைக் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதனால் நான் ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணேன். இசிஇ அப்படின்னா லைக் இந்த காம்போனன்ட்ஸ் அந்த செட் பண்ணுறது அது மேலே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால நான் அதை எடுத்தேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். ஏன் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஸ்கில் மென்ஷன் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் ஸ்கில்ஸில் இப்போ ஜாவா, பைத்தான், டிபிஎம்எஸ், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், மிஷின் லேர்னிங், எஸ்கியூஎல் அந்த மாதிரி ஸ்கில்ஸ். ஈஸினா எம்பெடட் சிஸ்டம், ஆர்டினோ, ஐஓடி அந்த மாதிரி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்கில்லை பற்றி ரொம்ப கிளியராகவே ஐடியா இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் வந்து லைக் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்கில்ஸ் போடும்போது. எங்கள் செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் சொல்லும் போது இப்போது தெரியாத ஸ்கில் மென்ஷன் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரெஸ்யூமில் ஜாவான்னு போட்டு ஜாவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா ப்ராப்ளமாக போயிடும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் வந்து லைக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்ட் மெத்தட் வந்து என்னென்னா ஐ கம்ப்ளீட்டட் அப்படின்னு போட்டு உங்கள் ப்ராஜெக்ட் பேரை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேவா? அண்ட் தென் இப்போது ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபார்முலாவே என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம், டெக்னாலஜி யூஸ் பண்ணது, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம், நீங்கள் என்ன சால்வ் பண்ணீங்க, அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெஸ்யூம்லேருந்து வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேம் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த ப்ராஜெக்ட், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் லைக் ஒரு ப்ராப்ளம்னால தான் அந்த ப்ராஜெக்டே எடுத்திருப்பீங்க. ஸோ அதை சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் வந்து லைக் இந்த சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இப்படி தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃப்ளோவில் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சம் ஆஃப் தம் கிளப்பில் இருப்பீங்க, என்சிசி, என்எஸ்எஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணிங்கன்னா அது, கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, லைக் ஏதாவது ஒரு ஸ்டேட் லெவல் அதாவது ஒரு பெரிய லெவலான கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, கோடிங் காம்படிஷனில் வின் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்சிசி, என்எஸ்எஸ்ன்னு போடும்போது அதில் உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கும். அண்ட் தென் டீம் ஒர்க், டிசிப்ளின் வந்து தெரியும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மென்ஷன் லைக் ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அந்த ஃப்ளோவையும் நீங்கள் சேர்த்து செல்ஃப் இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேரியர் கோல்ஸ் அண்ட் ஹாபிஸ். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இங்கே வந்து இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா லைக் இப்படி சொல்லலாம், மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு ஸ்டார்ட் மை கேரியர் இன் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் அண்ட் இம்ப்ரூவ் மை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். லாங் டேர்ம் கோல் அப்படின்னா மை லாங் டேர்ம் கோல் இஸ் டு பிகம் அ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் அண்ட் கான்ட்ரிபியூட் டு ஆர்கனைசேஷன் சக்ஸஸ், இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன சொல்கிறீங்களோ அதோட லைக் அதுவும் லாங் டேர்ம் கோலும் லைக் மோஸ்ட் ரிலேட்டடாக தான் இருக்கணும்.
ஸோ ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரீடிங், செஸ், மியூசிக், ஃபிட்னஸ் அந்த மாதிரி அவங்க ஹாபீஸ் வந்து எதுனாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹாபீஸ் மென்ஷன் பண்ணும்போது இன்டர்வியூஸ் வந்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ செஸ்ஸுன்னு ஹாபி இருந்துச்சு அப்படின்னா செஸ் பற்றி கேட்பாங்க. இப்போது இன்டர்வியூ எடுக்கிறவங்களே வந்து ஒரு செஸ் பிளேயராக இருந்துச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் வந்து லைக் ஏதாவது ஒரு மூவ், அந்த செஸ் மூவ் பற்றி கொஸ்டின் வந்து அவங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஹாபீஸ் மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே வந்து லைக் இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரீடிங் கொடுக்கும்போது எந்த புக் ரீட் பண்ணீங்க கடைசியாக, ஆத்தர் நேம் சொல்லுங்கள், புக் நேம் அப்படின்னு கேட்கலாம். ட்ராயிங் அப்படின்னா பிக்சர் கொடுத்து ட்ரா பண்ண சொல்லலாம் ஒரு 10 செகண்டில். அந்த மாதிரி வந்து அவங்க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஹாபீஸ் மென்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம இதுதான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ளோ. உங்கள் நேம் ஃபஸ்ட்டு க்ரீட்டிங்ஸ் பார்த்தோம். அதில் வந்து என்ன உங்கள் நேம் அண்ட் தென் ஃப்ரம் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரென்த்து வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் லைக் இப்போ சிஎஸ்சினா எதுக்காக சூஸ் பண்ணீங்க? இப்போ வந்து சில பேர் வந்து பயாலஜி குரூப் வந்து 10th எடுத்திருப்பீங்க, சாரி 12th எடுத்திருப்பீங்க. அப்போனா நீங்கள் வந்து இப்படி சொல்லலாம், நான் வந்து பயாலஜி குரூப் வந்து எடுத்தேன். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தில் அடாப்டபிள்னு சொல்லும் போது நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இப்படி சொல்லலாம், நான் வந்து 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு வந்து சிஎஸ்சி எடுக்க வேண்டியதாக போச்சு. பட் ஆனாலும் நான் வந்து சிஎஸ்சி எடுத்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு என்னை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜிஸ் வந்து லேர்ன் பண்ணணும், எந்த டொமைன் நான் ஸ்கிப் பண்ணணும் இருந்தாலும் நான் வந்து என்னை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அண்ட் தென் ரீசன் ஃபார் சூஸிங் சிஎஸ்சி அதுக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் சூஸ் பண்ணீங்க? ஸோ நீங்கள் வந்து இப்படி சொல்லணும், நான் வந்து இந்த ரீசனுக்காக இன்ட்ரெஸ்டட் இருந்ததுனால இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். ஸோ ஐ செலக்ட் திஸ். உங்கள் காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சொல்லணும், நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறையா கோர்சஸ் எல்லாமே வந்து லைக் நிறைய ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்டர்ன்ஷிப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோடய ஸ்கில்ஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் இப்போ பார்த்தோமா, அது சொல்லிவிட்டு நீங்கள் என்ன கிளப்பில் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஹாபிஸ் சொல்லி தேங்க்யூ சொல்லி செல்ஃப் இன்ட்ரோ முடிக்கணும். ஓகேவா? இது வந்து நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லைக் 60 to 90 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்டர்வியூலேயே வந்து லைக் உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ ஏன் வந்து நான் இப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் செல்ஃப் இன்ட்ரோலே நீங்கள் ப்ராஜெக்ட் பேரை சொல்லி ப்ராஜெக்டை வந்து நான் இதுக்கானது எடுத்தேன் டெக்னாலஜிஸ் சொல்லி இறக்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோ 5 நிமிஷத்துக்கு போகும். அப்போ பொழுது உங்கள் இன்டர்வியூவர் வந்து அவங்களுக்கு கேட்குற மைண்டே வந்து போயிடும். அதனால் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சம்டைம்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யூர் செல்ஃப் இன்ட்ரோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைனே பண்ணணும், நான் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன் சொன்னாலே போதும். உங்களுக்கு ரெஸ்யூமில் நீங்கள் போட்ட ப்ராஜெக்டை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போம்பொழுது நான் ப்ராஜெக்ட் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்னேன்னா அந்த ஃப்ளோவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி பண்ணுங்கள். இப்படி நம்ம வந்து எப்போதுமே இன்டர்வியூவை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தாறுமாறாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க கொஸ்டின். ஸோ நம்ம ஃப்ளோவில் நம்ம இன்டர்வியூவை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பேச வேணாம். உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஓரளவு லிமிட்டாக பேசுங்க. அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொன்னாலே வந்து ரொம்பவே எனஃப் தான். அவங்களுக்கும் எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு இம்ப்ரெஷனும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, செல்ஃப் இன்ட்ரோ டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். லைக் இது மாதிரி தான், குட் மார்னிங் சார், லைக் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சாம்பிள் வந்து பேசி காமிக்கணும் அப்படின்னா லைக் குட் மார்னிங் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ and then I am from Madurai. I am a self-motivated and quick learner. I completed my BE in like இப்படி சொல்லலாம் நீங்கள் till in my schooling I chose the computer science department. There I'm learned some programming languages and then about the systems. So because of that I had a more interested on to
learn more about this field. So I select the computer science engineering. In the college name வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் in my after join my college I have completed the some courses, and then I learned some technology. So by using that I completed some projects and then internship also. that built my experience more. அந்த மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பியாண்ட் அகாடமிஸ் நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு ஐ பார்ட்டிசிபேட் இன் என்சிசி விச் ஹெல்ப்டு மீ டெவலப் லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் மை ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் வந்து லைக் கம்பைன்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் இன் மை ஃப்ரீ டைம் ஐ என்ஜாய் பிளேயிங் செக்ஸ் ஆர் ட்ராயிங் ஆர் ஹியரிங் மியூசிக், எதுனாலும் சொல்லிக்கலாம். அது சொல்லிட்டு நீங்கள் வந்து தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிருங்க. ஓகேவா? இதுதான் செல்ஃப் இன்ட்ரோ. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து ரெடி ஆயிடும். அண்ட் தென் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன, இப்போ மை செல்ஃப் ஜெய் அப்படின்னா அது மை நேம் இஸ் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், செல்ஃப் இன்ட்ரோவில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. அது ரொம்பவே தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹச்ஆர் இன்டர்வியூன்னு போகும்போது அவங்களே உங்கள் ஃபேமிலி டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோவில் நீங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ்க்கு லைக் நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக பேசுங்க. 2 மினிட்ஸ்லாம் போகவே வேணாம். 60 to 90 செகண்ட்ஸ் வந்து இருந்தால் போதும். அண்ட் தென் வேர்ட் பை வேர்டாக மெமரைஸே பண்ணாதீங்க, நேச்சுரலாக பேசுங்க. நீங்கள் ரெடி பண்ணுற செல்ஃப் இன்ட்ரோ உங்களை பற்றி தான் பேச போகிறீங்க. நான் சொல்கிற இந்த ஃப்ளோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக செல்ஃப் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கம்பெனிஸ்க்கும் சேமாகவே இருக்கட்டும் செல்ஃப் இன்ட்ரோ. நீங்கள் அதை வந்து எழுதி பாருங்கள். நீங்களே வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க எப்படி இருக்கும். அண்ட் தென் மிரர் முன்னாடி பேசி பாருங்கள். ஓகேவா? இதுவே போதும். ஸோ இன்டர்வியூவில் வந்து பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். கான்ஃபிடென்ஸாக பேசுங்க, கிளியராக பேசுங்க, பொய் சொல்ல வேணாம். உண்மை ஹானஸ்ட்டாக வந்து பேசினாலே போதும். ரொம்ப நீங்களாம் வாயை கொடுத்து அப்படி மாட்ட வேணாம். ஸ்மைல் பண்ணிட்டு பாசிட்டிவாக வந்து இருங்க. ஸோ இன்டர்வியூ வந்து உங்களோட பிஹேவியர், நீங்கள் எந்த ஃப்ளோவில் பேசுகிறீங்க அப்படின்றத எவால்வேட் பண்ணுவாங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன், ஆட்டிடியூடு தான் எவால்வேட் பண்ணுவார். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி மிரர் முன்னாடி செல்ஃப் இன்ட்ரோ பேசுங்க. கொஞ்ச நாளில் கான்ஃபிடென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணும்போது தான் ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட், தேர்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தான் போய் கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ண போவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரொஃபஷனல் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ண இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே செல்ஃப் இன்ட்ரோ தான். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.